டெல்லியில் இருந்தேன். ரொம்ப முக்கியமான வேலையை கொடுத்துருந்தார் தலைவர். அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லும் போது என்ன எலெக்ஷன் ஆஃபீஸ் இன்சார்ஜாக கூட கொண்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து மகாத்மா காந்தியே தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா கூட அவர் மேலே ஒரு 10 பொய் கேஸ் போடுவாங்க நம்ம ஆட்கள். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? மகாத்மா காந்தியே பிறந்திருந்தா கூட திமுக அரசாங்கம் ஒரு 10 பொய் கேஸ் வந்து அவர் மேலே போடுவாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தால் அவருக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது. சத்திய சோதனை. அதாவது ஒரு கருத்தால மோதணும். ஒரு கருத்தை நம்ம முன்னாடி வைக்கிறோம், அதை நீங்க கருத்தால மோதணுமே தவிர என்கிட்ட வந்து பலம் இருக்கு, நான் ஆளுங்கட்சியா இருக்கேன். ஊபத்திரர் பேர் வச்சதுக்கு குற்றாயா ஊப குட்டா இல்ல, நான் தெரியாம கேட்கிறேன். பொய் வழக்கு ஊருக்கே தெரியுது இது ஒரு பொய் வழக்குன்ட்டு. நான் பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவன் தெரியுமா? நாங்க மட்டும் நாயாவா மதிக்கிறோம்? ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. என்னுடைய அப்பா 8 வயசுல இறந்துட்டாரு. மீடியா முன்னாடி சொல்றேன், நான் என்னை வளர்த்தது எங்க அம்மா. கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்க கட்சியில உள்ள. ஒரு நிமிஷம் வரேன். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நான் என்ன சொல்றேன், இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்றேன். நான் என்ன சொல்றேன், ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. கட்சிக்கு தெரியும் நான் எந்த விதமான தவறு செய்ய மாட்டேன். அதனால தான் எனக்கு மேலும் மேலும் பதவி கொடுத்துட்டு இருக்காங்க, மேலும் மேலும் பொறுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, மேலும் மேலும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. டெல்லியிலயும் 10 நாள் வேலை செஞ்சிருக்கோம், கடுமையா ஒர்க் பண்ணிருக்கிறோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. டாப் லிஸ்ட்ல அமர் பிரசாத் ரெட்டி எப்படியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும். ஏன் முதல் முறையா பாக்குறேங்க. எனக்கு ஒரு சந்தோஷம் தான், திருப்பி கட்சிக்காக ஜெயிலுக்கு போறோம். அதெல்லாம் அதை வச்சுப்போம், அது ஒரு சந்தோஷமா வச்சுப்போம். வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறான். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். ஆனா பிஜேபியினுடைய தொண்டனை பார்த்து நீங்க பயப்படுறீங்கல்ல, நாங்க தானே உங்களுடைய எதிர்கட்சின்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. மூணு தனிப்படையா? எதுக்குங்க 3 தனிப்படை? எனக்கு தெரியல. நீங்க தலைமறைவுங்கிறதுனால தான் 3 தனிப்படை. எது? நீங்க தலைமறைவா இருந்ததுனால 3 தனிப்படை அப்படிங்க. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒன்னு பேசப்படாதாடா. 600 காலேஜ்ல போயிருக்கேன். வாட் இஸ் மை பேக்ரவுண்ட்? என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கலிசட பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? டேய், எனக்கு வெறி வரக்குள்ள இங்க இருந்து போயிரு. தலைவர் பேர் அண்ணாமலைன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பதறீங்க. அப்படியே ஓட, இந்த பக்கம் ஒருத்தர் ஓடுறாரு, அந்த பக்கம் ஓடுறாரு. நான் சொல்ல மாட்டேன், நான் பேச மாட்டேன். ஏன் ஊர் ஜனங்கள மூட்டை முடிச்சோட எங்க ஓடுறீங்க? ஊர் ஊரா காலா வந்து அவன் செத்துக்கிட்டு இருக்கான், விடுங்க. இவர் இருக்காரு, என் கூட வந்தாரு. என்ன என் கூட வந்த பாவத்துக்கு இவரோட மனைவி 2 மணி வரைக்கும் டார்ச்சர் பண்ணாங்களா பண்ணலையா? சொல்லுங்க போலீஸ். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா என் கட்சிக்காரன்? என்னையா தப்பு பண்ணா? ஏதோ ஒரு போன ராங்கா போட்டிருக்கான். ராங் நம்பர்னா சாரி சொல்லிட்டு வச்சிட வேண்டியதானே? அதானே உலக வழக்கம். அதை விட்டுவிட்டு 50 பேர் சேர்ந்த ஆட்டோல வந்து என் கட்சிக்காரன் அந்த ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? யார ஒருத்தர் கேட்டீங்களா? அதுக்கு முன்னாடி 4 வழக்கு போட்டாங்களே, பொய் வழக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? கொடிகம்பம் இடத்துல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? என் மீடியா எல்லாம் அங்க இல்லையா? நீங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல, இது வரைக்கும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ண முடியல. அடக்க முடியலையே. அதுக்குள்ள யாரு? ஆளே இல்ல, பெல்லு. அதான் நீ இருக்கல்ல, நான் ஓரமா தானே இருக்கேன். கொங்காங்கோ எலெக்ஷன்ல நீங்க நிக்க போறீங்க. நீங்க சீட்டு கொடுத்தீங்கன்னா நிப்பேன் சார். நான் கொடுத்தா நிப்பீங்களா? பிஜேபி நிக்க மாட்டீங்களா சார்? சபா இப்பவே கண்ணை கட்டுது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.